மக்கி போகிற மட்டையை வச்சு நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த குட்டி மிஷினை வச்சு உங்களால் ஒரு நாளைக்கு 100 பண்டில் சீமார் வரைக்கும் செஞ்சுக்க முடியுங்க. யாருக்கிட்டையுமே இல்லாத டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாக வரும். வணக்கம் விவசாய பெருமக்களே, நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மட்டைகள் விழத்தான் செய்யும். மட்டைகள் விழுக ஆரம்பிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றா அதை எடுத்து மூளையில் போட்டுருவோம். அது இடத்த காத்துட்ருக்கோம். சரி, இடத்த காத்துட்ருக்கே அப்படிங்கிறதுக்காக குழி தோண்டி புதைச்சிருவோம். அது நமக்கு நிறைய செலவு வச்சிடும். இல்லைப்பா, நான் புதைக்கவும் மாட்டேன், அதே சமயம் தூக்கி ஓரமாக போடவும் மாட்டேன், அதை எரிச்சிருவேன் அப்படின்னா அது நம்ம தோப்புக்கு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். சரி, ஓகே, அப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? இந்த மக்கி போடுறதையும் இல்லை வேஸ்ட்டாக போகக்கூடிய இந்த தென்னை மட்டைகளை எப்படி லாபமாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறையா டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரூமர், அதாவது சீமார் குச்சி உரிக்கிற மிஷினை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் கேட்கலாம், இதை நான் கையிலேயே உரிச்சிருவேனே, இதுக்கு ஒரு மிஷின் வாங்கணுமா, இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் உரித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 8லிருந்து 10 பண்டில் வரைக்கும் தான் செய்ய முடியும். ஆனால் இதுவே உங்களுக்கு தென்னை மட்டையிலிருந்து குச்சி உரிக்கிற இந்த மிஷின் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் 80லிருந்து 100 பண்டில் வரைக்குமே பண்ணிக்க முடியும். அப்படியே கிட்டத்தட்ட 10 மடங்கு உங்களால் அதிகமாக பண்ண முடியும். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் எப்படி லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது. என்னப்பா சொல்கிற, 10 மடங்கு அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா இந்த மிஷினில் 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்கும் நம்மளால் உரிச்சிக்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே, இதுக்காக மட்டுமே நான் வாங்கிட முடியுமா, மிஷினோட குவாலிட்டியை பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷினில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாகவும் சேம் டைம் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் நாங்கள் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப காம்பேக்ட் சைஸ்லேயும் பண்ணியிருக்கோம். மற்ற மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற இடங்களில் இந்த மட்டை உரிக்கக்கூடிய இந்த ரப்பர் பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக ஒரு ரப்பரில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம மட்டும்தான் நைட்ரைட் அப்படிங்கிற ஹை குவாலிட்டியான ரப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஹீட்டிங் இஷ்யூஸ்னால சீக்கிரமாக தேஞ்சு போகிற பிரச்சனை இந்த ரப்பருக்கு வரவே வராது. அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்ரு பார்த்துட்டிங்கன்னா 4 HP மோட்ருங்க. ஸோ அதனால உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் முன்னமே சொல்லியிருந்தேன், இது 1 மணி நேரத்துக்கு 5 கிலோ வரைக்குமே உரிச்சிக்க முடியும்னு. ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 0.2 யூனிட் தாங்க இந்த கரண்ட் எடுத்துக்கும். அதோடு சேர்த்து இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால இதில் காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் மோட்டருக்குமே ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராதுங்க. மற்ற மிஷினுக்கும் நம்ம மிஷினுக்கும் இன்னொரு பெரிய மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்ற மிஷினில் நீங்கள் உரிக்கும்போது அந்த கார்னர் வராதுங்க. அதாவது மட்டையோட எட்ஜ் டு எட்ஜ் அப்படிங்கிறது வராது. ஆனால் இதுவே நம்ம MDMல குச்சியோட எட்ஜ் டு எட்ஜ் வரைக்குமே ஈஸியாகவே ரொம்ப குவாலிட்டியாக உரிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த மிஷினில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் வைப்ரேஷனும் கிடையாது, அதே சமயம் சவுண்டுமே வராது. ஏன்னா இது ஆல்ரெடி 4 HP, சவுண்டு வர வாய்ப்பில்லை. ஆனால் வைப்ரேஷன் வந்தாலுமே அதை தடுக்கிறதுக்கு கீழே 4 புஷ்ஷு குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் மிஷினில் வைப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதில் 2 பேரிங் கொடுத்துருக்கோம். ஸோ மற்றவங்களெல்லாம் ஒரு பேரிங் தான் வச்சுருப்பாங்க. நாம் இதில் 2 பேரிங் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக மிஷின் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கேயுமே லேக் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. அடுத்தது இந்த மிஷினோட மொத்த வெயிட்டுமே வெறும் 10 கிலோ தான். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சு இந்த மிஷினை ஓட்டிக்க முடியும். வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு சூப்பரான விஷயம் நம்ம பூமரில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வெறும் காஞ்ச ஓலையை மட்டும் இல்லைங்க, பச்சை ஓலையும் கூட உரிச்சிக்க முடியும். இதெல்லாம் ஓகே தான், பட் இதில் லாபம் பார்க்க முடியும்னு சொன்னீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் 100 பண்டில் உரிக்க முடியும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு பண்டில் கிட்டத்தட்ட இப்போ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் போகுது. நம்ம மினிமம் அமௌண்ட் 30 ரூபான்னு எடுத்துப்போம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 100 பண்டில் உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபா. இதுவே நீங்கள் ஒரு மாதம் உரிச்சிங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 90,000 ரூபா வரைக்குமே லாபம் பார்க்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பூமர் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லாபம் பார்க்க முடியும்னு. இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ப்ரூமர் மிஷினை வாங்கிறதுக்கு சரியான நேரம் இதாங்க. ஆமாங்க, ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 50 பேர்த்துக்கு இந்த மிஷின் விலையிலிருந்து 50% ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள்.